கொஞ்சம் உள்வாங்கிடும் நம்ம வண்டி. இந்த இடத்துல வந்து பேசுறதுக்கு நானும் ஒரு மெம்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. காரணம் நான் அப்படி தான் ஏதோ வந்தோம், சினிமாவுக்கு வந்தோம், இருந்தோம், நடித்தோம், போயிட்டு இருந்து இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி சம்பாதிக்கலாம், நடிக்கலாம், என்ன வேண்டாலும் பண்ணலாம். எல்லாத்தையும் தாண்டி நமக்கு உடம்பு ரொம்ப முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம். அதை யாருமே பெருசாக நினைக்கிறதே இல்லை. இந்த எனக்கும் ஒரு படத்துக்கு ஒரு உடம்பை தயார் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. அது மூலமாக நான் பேர்ன் அவுட் ஜிம்முக்காக நாங்கள் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு என்னுடைய உடம்பை வந்து நானே பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு என் உடம்பை நான் தயார்படுத்திக்கிட்டேன். அதுக்கு காரணம் என்னோட நண்பர் ஜாங்கீர் தான். ஸோ அவர் தான் எனக்கு நிறைய எனக்கு கோஆப்ரேட் பண்ணார். சும்மா ஏதோ ஃபஸ்ட்டு வர சொன்னாங்க. வந்தப்போ மாஸ்டர் சரவணன் ஒருத்தர் இருக்கார். என்னோடய ஜிம் ஓரளவுக்கு நான் கொஞ்சம் உடம்பு ரெடி பண்ணேன். அது காரணம் வந்து மாஸ்டர் சரவணன் தான். இந்த இடத்துல இப்படி ஒரு இடத்துல கண்டிப்பாக நான் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறத விட எனக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மாஸ்டர் சரவணன். அவர் வந்து கூப்பிட்டு சொல்கிறப்ப அந்த நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறவங்க 3 ஜிம்மில் இருப்பாங்க. என்ன மட்டுமே இந்த காலேஜுக்கு புதுசாக போகிற பசங்க ராக்கி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த நோக்கத்திலேயே நம்மளை பார்ப்பாங்க. நான் அப்படியே போய்ட்டு இந்த இரும்பை ஃபுல்லாக எண்ணிட்டே வருவேன். 15, இது ஒரு 12, 16, 18, 20, 21 என்ன பண்ணுறீங்க ஜி அப்படின்னு இல்லை ஜி அப்படி எண்ணிட்டு அப்படி இந்த பக்கம் போயிருந்துச்சு அப்படின்னு இல்லை வாங்க வெயிட்டு தூக்குங்க அப்படின்றாங்க. சின்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 2 கவுண்ட், அது 2 தான்ட்டாங்க. ஒரு 2 அப்புறம் வந்துட்டு ஒரு 2, 4, அப்புறம் 6, அப்புறம் 8 இருந்துச்சு. ஜி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. இல்லை ரெஸ்மே இதை ஆரம்பம் இனிமேல் தான் போகணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் முடிவு பண்ணி இவங்க பூரா நீங்கள் அந்த சரவணனுக்கு என்னென்ன ரைட்டு வைக்க மற்றவங்க நார்மல் நண்பர்கள் ஒரு நடிகை இவனை வச்சு செஞ்சமெண்ட் எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க. இவனை வச்சு நம்ம 4 கஸ்டமரை பிடிச்சிருந்து அவன் முடிவு பண்ணிட்டாப்புல சரவணன். கற்றுக்கிட்ட மொத்தத்தை வச்சு என் மேலே இறக்கிட்டாங்க. எல்லா நண்பரும் 2 கையில் 2 தூக்குறாங்க. என் எக்ஸ்ட்ரா முதுகு மேலே 2 தூக்கி வச்சிட்டாங்க. கீழே குனிஞ்சு தண்டாடுக்க சொன்னாங்க. கீழே குனித்து மேலே எந்திரிக்க முடியலை. என்னாட்ட மேலே அந்த ரவுண்டை தூக்கி வச்சிட்டாங்க. இது என்னாண்டு அங்கே ஆப்போசிட் அங்கே ஒரு இந்தி நடிகர் ஃபோட்டோ போட்டு காட்டுறாங்க டிவியில். அங்கே பாருங்க அது மாதிரியே வரணுமா வேணாமா எந்திரிங்கன்றாங்க. சத்தியம் என்ன வரவே முடியாதியா விட்டு போது அந்த குண்டை தூக்கியா நான் எந்திரிக்க தூக்கியா அப்படின்றேன். ஒரு வாரம் முன்னே அதுக்கு போய் நான் முடியலை. ஐயோ சார் நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சேன். திருப்பி ஜாங்கெல்லாம் கூப்பிட்டு இல்லை சும்மா வாங்க வர வச்சு கண்டினியூ வர வச்சு இன்றைக்கி என்னால் வந்து கம்பல்சரி எப்படி எந்திரிச்சு நான் பல்லு விளக்கு கம்பல்சரி ஒரு மனிதனுக்கு எப்படி நம்ம எந்திரிச்சு பல்லு விளக்கு வேலையாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி காலையில் எந்திரிச்சு நைட்டு தூங்குக்குள்ளே ஒரு மணி நேரமாவது எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுனா எனக்கு தூக்கம் வராது. ஸோ அப்படி ஒரு மனநிலைக்கு என்னை கொண்டு வந்துருச்சு. ஸோ அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தயவுசெய்து எல்லாருமே சொல்கிறேன், சம்பாதிக்கலாம் எல்லாமே ஓகே, ஆனால் உடல் ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப மஸ்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து. அதனால அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாக டைம் எடுத்துக்கோங்க. எல்லாருமே ஒரு 20 நிமிஷமாக டைம் எடுத்து நம்ம உடம்பை பாதுகாத்துக்கங்க. நம்ம உடல் ரெடியாக இருந்துச்சுன்னா நம்ம எத்தனை வருஷம் இருந்தாலும் இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்க எவ்வளோ இருந்தாலும் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு சுப்பிரமணியன் பேசுனது ஒரு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எல்லாத்தையும் சொல்கிற பார்த்து அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. அந்த வயசில் நாம பார்த்தா இங்கே வெளியில் இருக்க அந்த ஃபோட்டோ வந்து நம்ம பெரிய பாடி பில்டர் ஃபோட்டோ வைக்கிறோம், அது கிடையாது. சுப்பிரமணியன் ஃபோட்டோ வைங்க, அதான் உண்மை. நான் ஏன் சொன்னேன், அவர் சக்ஸஸ் பண்ணி கல்யாணத்தை அவர் வந்து வயசை பார்க்காம ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு வந்து எந்திரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறப்ப இல்லை நம்மளால முடியும் எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணி உடம்பை தயார் பண்ணி மாரத்தான் ஓட்ட பண்ணத்தில் அடுத்தடுத்து ஒன்று சக்ஸஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. ஸோ அப்போ உடம்பு வந்து மட்டுமே முக்கியம் இல்லை, அதையும் தாண்டி தன்னம்பிக்கை முக்கியம். தன்னம்பிக்கை அப்படின்றப்ப உண்மைக்கு அவர் பேசினது அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. ஆனால் அவரை வந்து கொஞ்சமாக ரோல் மாடலாக எடுத்துங்க, தப்பே கிடையாது. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. அதனால் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஸோ நானும் இதில் இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நண்பர் ஜாங்கீர் வந்து கண்டிப்பாக இது மட்டும் இல்லை, மேலும் நிறையா பிரான்ச் ஓப்பன் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள், எல்லாரும் வாங்க ஜிம்முக்கு வாங்க, உடம்பு ஏற்றுங்க, அப்படி ஏற்றுங்கன்னு சொல்கிறேன். நீங்களும் கொஞ்சம் முன்னப்பண்ண இருக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் அந்த குண்டை தொடச்சாரு வைங்க, தப்பு இல்லை, அதில் கொஞ்சம் உடம்பு குறையும். நம்மளும் அது முக்கியம். ஓகேங்க பிரதர், ஓகே, ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து காத்து